Good morning student, welcome to SS group. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல யூனிட் ஃபர்ஸ்ட்ல எக்ஸசைஸ் 1.5ல 8th சம்ல 3rd பாயிண்ட் பார்க்குறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Consider the function f of x, g of x and h of x as given below. Show that f of g into oh equal fo into goh. In each case, f of x equal x minus 4, g of x equal x square and h of x equal 3x minus 5. ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அதை எடுத்து எழுதிடலாம் பாருங்கள். f of g into oh equal fo into g of h. ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணலாம். LHS f of g. f of g நம்ம எப்படி பிரித்து எழுதணும்னா f into g of xன்னு பிரித்து எழுதுவோம். f அப்படியே வச்சுக்கலாம். g of xங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா f of x என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. f of xனா x minus 4. இந்த xன்ற இடத்துல x ஸ்கொயரை அப்ளை பண்ண போகிறோம். x ஸ்கொயர் மைனஸ் இங்கே இருக்கிற 4. அடுத்து என்ன பண்ணணும்னா f of g into oh. f of g அப்படியே வச்சுக்கலாம். oh எப்படி பிரிச்சோம்னா h of xன்னு பிரித்து எழுதுவோம். f of g அப்படியே வச்சுக்கலாம். h of xக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x minus 5. 3x minus 5 கொடுத்துருக்காங்க. f of g நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கோம். x ஸ்கொயர் மைனஸ் 4. இந்த xன்ற இடத்துல 3x minus 5 அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் 3x minus 5 இங்கே இருக்கிற அந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும். மைனஸ் 4 இங்கே இருக்கிற 4. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாம். பாருங்கள் a minus b the whole square equal a square minus 2ab plus b ஸ்கொயர். இங்கே ஏன்றது 3x, bன்றது 5. a ஸ்கொயர்னா 3x ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஃபார்முலா இருக்கிற 2, ஏன்றது 3x, bன்றது 5 ப்ளஸ் b ஸ்கொயர்ன்றது 5 ஸ்கொயர். இங்கே இருக்கிற மைனஸ் 4 அப்படியே வந்துடும். பாருங்கள் இப்போ மல்டிபிள் உள்ள பெருக்கிறதுலாம் 3x the whole square பண்ணால் 9x ஸ்கொயர் மைனஸ் 2 into 3 6x into இந்த 5 plus 5 into 5 25 minus 4. பாருங்கள் 9x ஸ்கொயர் மைனஸ் 6 5s are 25x சாரி 30x plus 25ல மைனஸ் 4 போச்சுன்னா 21. 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. இது ஈக்குவேஷன் 5. ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் நம்ம ஈக்குவேஷன் 1 2 3 4 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஈக்குவேஷன் 5. அடுத்து என்ன பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். RHS கண்டுபிடிக்க பாருங்கள். g of h கண்டுபிடிக்கணும். g of h எப்படி பிரித்து எழுதுவோம்னா g into h of xன்னு பிரித்து எழுதுவோம். g அப்படியே வச்சுக்கலாம். h of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3x minus 5ன்னு கொடுத்துருக்காங்க. 3x minus 5 இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா g of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. g of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர். xன்ற இடத்துல இந்த பாருங்கள் (3x minus 5) the whole square. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா fo into g of h கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னு பாருங்கள். g of h into f of xன்னு பிரித்து எழுதுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா f of x. பாருங்கள் f of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x minus 4. g of h அப்படியே வச்சுக்கலாம். x minus 4. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னா g of h கண்டுபிடிச்சிக்கோம். 3x minus 5. இப்போ இதுங்க அப்ளை பண்ண போகிறோம். xன்ற இடத்துல 3 அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள் 3x minus 5 the whole square
இங்கே இருக்கிற அந்த -4 அப்படியே இங்கே வந்துடும். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா 3x minus 5 the whole square minus 4. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். a minus b the whole square is equal a square minus 2ab plus b square. இதை இங்கே அப்ளை பண்ணுவோம். ஏன்றது பாருங்கள் 3x square minus இந்த ஃபார்முலா இருக்கிற 2 அப்படியே வந்துடும் 3x into 5 plus b ஸ்கொயர்ன்றது 5 ஸ்கொயர், இங்கே இருக்கிற அந்த 4 அப்படியே வரும் -4. இப்போ இதை சுருக்கலாம். 9x ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6x, 6 into 3 30x plus 5 into 5 25, 25ல் -4 ரெடியூஸ் பண்ணால் 21. ஈக்குவேஷன் 6. Therefore equation 5 and 6 f of g into OH equal FO into g of H. It's proved. ஒன்ஸ் நம்ம அப்படியே பார்க்கலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. f of g into OH equal FO into GOH நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணால் f of g எழுதணும். f of g எப்படி பிரித்து எழுதணும், f into g of xன்னு எழுதுவோம். f அப்படியே வச்சுக்கலாம். g of xக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. x ஸ்கொயர் எழுதிட்டோம். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. f of x என்ன இருக்குன்னா x minus 4 இருக்குது. xன்ற இடத்துல இந்த x ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம். -4 அப்படியே வந்துடும். அடுத்து என்னென்னா f of g into OH கண்டுபிடிக்கணும். f of g அப்படியே வச்சுக்கலாம். இந்த OH எப்படி எழுதுவோம்னா h of xன்னு எழுத போகிறோம். h of xக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x minus 5 அதை எழுதியாச்சு. இப்போ பாருங்க f of g ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம். xன்ற இடத்துல இந்த 3x minus 5 அப்ளை பண்ண இந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும். -4 அப்படியே வந்துடும். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். a square minus 2ab plus b square. இதில் aன்றது 3x, bன்றது 5. இந்த ஃபார்முலா படி கீழே ஸ்டெப்பு போட்டோம். பாருங்கள் 3x ஸ்கொயர் a ஸ்கொயர், அடுத்து -2 ஃபார்முலா இருக்கிற -2 அப்படியே வந்துடும். 3xa, bன்றது 5 ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே நம்ம ஏன் பாருங்கள் -5 கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் நம்ம +5னா ஃபார்முலா என்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த -4 அப்படியே வந்துருச்சு. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணால் 9x ஸ்கொயர் minus 6x into 5 plus 5 into 5 25 minus 1. இங்கே பாருங்கள் அதை அப்படியே சுருக்கலாம். 9x ஸ்கொயர் minus 6 into 5 30x plus 25ல் 4 போயிடுச்சுன்னா 21. இது ஈக்குவேஷன் 5. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ப்ரூவ் பண்ணுன்னா g of h. g of h எப்படி சுருக்கிறதுனா g into h of x. h of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x minus 5 கொடுத்துருக்காங்க. அது எழுதியாச்சு. இது எந்த ஃபார்முலா இருக்குன்னா g of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. g of xன்றது என்னதுன்னா x ஸ்கொயர். இங்கே பாருங்கள் g of xன்றது இதை வந்து ஸ்கொயர் எல்லாம் போட்டுப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா f of g of h. g of h அப்படியே வச்சுன்னா இது f of x. f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x minus 4. g of h வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 3 5 minus x. இதில் எக்ஸை மட்டும் இங்கே அப்ளை பண்ண போட்டோம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளுக்கு எது மாதிரி வந்துச்சுன்னா 3x minus 5 the whole square a minus b the whole square அந்த ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிட்டு அதனால் என்ன வருது, ஈக்குவேஷன் 5ம் ஈக்குவேஷன் 6ம் சேம் வருது. ஸோ ஈக்குவேஷன் 5 and 6லேருந்து கொடுத்து விடுறது ப்ரூவ் ஆகிடுச்சு. இதில் 9th சம் இதோட 8th சம்மும் முடியுது. 9th சம்மு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.